இதுவரையிலும் எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனதோட சரி, திரும்பி வரவே இல்லை. மாண்டவர் இல்லாமல் மீண்டும் வந்ததே கிடையாது. இப்படி இருக்கும் போது சரி நீ இப்ப போறோம்னு சொல்ற. ஆமா யோகம்பா இவ்வளவு நாளாக உன் தாயானவள் தாசப்பந்து 7 மக்களுக்கு வரமாய் சரி 7வது மகனாக 7 குட்டிக்கு இளையவனாக சரி நீ பிறந்து 4 காலிலே வாடையும் நடுத்தலையிலே சுட்டியும் பல்லிலே வருஷவேனையும் தொப்புளிலே அமிர்தகலத்தர்களும் சரி தாவிலேயே நட்சத்திரங்களும் இப்படி அங்கம்புள்ளி அடையாளங்களோடு பூவானோடு நீ பிறந்து சரி செல்ல பிள்ளையாக இவ்வளவு நாள் வளர்ந்தாங்க. அரமனையிலே இருந்ததான கொப்பர தேங்காய் குடத்திலே வாழை கொண்டு வந்து ஊட்டி வளர்த்திருந்தேன். உண்மைதான் கொம்பா வீரதங்கி. அதுவும் 10 லீவு இந்த காடு மலை வனவனங்களை எல்லாம் சென்று காட்டில் உள்ள கிழங்கு வகைகளை எல்லாம் நான் சாப்பிட்டு கொம்பா வீரதங்கி இவ்வளவு பெரிய உருவமாக இருக்கிற போது சரி நீ இப்ப போறோம்னு சொல்றீங்க கொம்பா. இது நாள் வரையில் இந்த மேநாட்டு வச்சிருந்தானே தீர்ணம் உனைய வச்சிருந்தானே தீர்ணம் உன்னைய வச்சிருந்தோனே தீர்ணம் வச்சிருந்தோனே தீர்ணம் ஐயோ உனையனான மடியில் அது தீயட்டி இவ்வளவு நாள் உனைய மங்க மேன வளர்த்தி மங்க மேன வளர்த்தி மடியில் அரிசி கட்டியும் கொம்பராசா உனைய மங்க மேன வளர்த்தி மங்க மேன வளர்த்தியும் எங்க போய் வந்து முடிச்சா ஐயோ நானும் நம்ம அருகில் இருந்தது நானும் நம்ம அருகில் கணக்கு இந்த மேனாக்கில் வாரிட்டு பரிகூரையிட்டு மடியில் அரிசி கட்டியும் வளர்த்தி மங்க மேன வளர்த்தி எம்மங்க மேன வளர்த்தி நானும் எம்மங்க மேன வளர்த்தி மடியோ கணக்கு வரியேங்குஞ்சுரையிட்டு வரியேங்குஞ்சுரையிட்டு உனக்கு நான் கட்டிறகி அரிசி கட்டி கொம்பா மேனாட்டனுடைய சீரா தீனவனத்தீயா சீரா தீனவனத்தீயா சீராட்டின வளர்த்தியா சீராட்டின வளர்த்தியா மாண்டக்கான சிறகீர் நரிசி கொம்பா நான் சீரகோ கணக்கு இந்த தெருவே நெஞ்சுரையிட்டு தெருவே நெஞ்சுரையிட்டே எனக்கு சேரகோ கணக்கு தெருவே நெஞ்சுரையிட்ட தெருவே நெஞ்சுரையிட்ட அது போல தெருவே சூறையிட்டது போல அகமே கொம்பா. ஆனால் வருவனை வந்துவிட்டால் வழியையும் தங்காதுன்னு சொல்லுவாங்க. பேயும் வந்துட்டா வீட்டுக்குழவும் தான் விடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கேடுவரும் பின்னே மதி கெட்டுவரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அதுபோல ஈசன் செயலை எவரால மாற்ற முடியும் கொம்பா. அப்படி நீ போயிட்டேன் ஆக வேண்டுமா? எவ்வளவு நான் சொல்லி தடுத்தும் கேட்க மாட்டேன் என்கிறார். ஆனாலஞ்சும் ஆனாலஞ்சு ஆன பொருளெல்லாம் இழந்து தானியவர தங்கத்தை எல்லாம் விட்டு உண்டு மக்கள் எல்லாம் வாடி வதங்கி இருக்கின்ற நேரத்தில் நீ போய் ஆக வேண்டும் என்கிறாய். அப்படி நீ போக வேண்டும். ஆனால் 7 மக்களுக்கு வரம் கொடுத்தாலே அந்த வடக்கு வாசச்சிலை வடவக்கர காரி அந்த காரி இடத்திலே போய் விடை வாங்கி கொண்டு வா. அவ போயின்னு சொன்னால் என் இடத்துக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அம்மா வீரங்க சோமரப்படுகிறேன். காலியோட ஓட்டையிலே அடிய காலியோட கைதேடி காலியோட கைதேடி அதுதானே அவரை வீருவே வந்து
கோயிலுக்கு காளி கோயிலுக்கு வருகின்ற பொழுது காளிகா தேவி பார்த்தார். சரி. அடாடா என்றும் இல்லாமல் இன்றைய தினத்திலே உக்கர கோபத்திலே வந்து கொத்த வச்சு உட்கார்ந்து ஒரு மொழி முடிச்சு அகலால முடிக்கிறது அகமேல் கொத்தென்று அடியடித்து உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் என்ன அதை தெரியவில்லை. தெரியல பார்த்தால் உக்கர கோபத்திலே இருக்கிறது. அதனால என்ன வேண்டதானே நாம பார்க்கலாம். மாயவனை அழைத்து இதற்கு நாம தீர்மானம் சொல்ல வேண்டுமே தவிர உண்மைதான் நாமளாக இந்த கொம்பனுக்கு எதுவும் சொல்லக்கூடாது என்று தாமதமாக இருக்கின்றார். அந்த நேரத்திலே கொம்பன் சொல்லலம்மா விரதங்கு காளிகா தேவி ஆமா வளர்த்திய வீரதங்காமத்தினை வரம் கொடுக்க மறுத்துவிட்டார். தென்னாடு ஓவதற்கு நீ வரம் கொடுத்தாக வேண்டும். அப்படி என்று சொல்லி சுக்கர கோபத்திலே சொல்லும்போது அது என்ன காலை சொல்லுகிறா. தென்னாடு ஓரவனு வேற சொல்லுது. தென்னாடு என்பதுதானே சோழவனானது. அங்கே பொன்னர் சங்கருடைய ஆதிக்கம் அல்லவா? உண்மைதான். அண்ணனுடைய ஆதரவு பெற்றவர்கள் பொன்னர் சங்கர். இந்த பன்றியானது நம்மளுடைய ஆதரவு பெற்றது. இதுக்கு இருக்கக்கூடிய பலன் 16 ஆணை பலன். ஆனால் பொன்னர் சங்கருக்கு தானே பொன்னருக்கு 10 ஆணை பலன், சங்கருக்கு 8 ஆணை பலன், வீரவாகருக்கும் 12 ஆணை பலன். பலன் கம்மியாக இருக்கிறது. இந்த பன்றிக்கு நாமல் வரம் கொடுத்தால் காராள நாட்டையே கன சேதங்கள் செய்து இந்த காராள மக்களையும் தானே சின்னவண்ணமாக்கிவிடும். அப்படி ஆக்குனார். என்னை கேட்காம நீ எப்படி அனுப்பலாம் என்று அண்ணன் மாயவன் கேட்பார். தாவல் ஒரு சொல்லுக்கு இடமாகும். அதனால மாயவனை வரவழைத்து அண்ணன் நிலத்திலே இதற்கு ஒரு தீர்வு முடிவு தெரிஞ்சு கொடுக்கலாம். அப்படி தன்னே
அப்படி காலை இழைக்கின்ற பொழுது எம்பெருமா மாயவர் தானே நேம நிஷ்டையினால் தகவலை அறிந்தார். என்றைக்கு இல்லாமல் இன்றைய தினமானது முடக்குவது செல்லிய விடபத்தர் காலை இழைக்கிறாரே கண்டிப்பாக ஒரு சீக்கிரமாக போக வேண்டும் என்று சொன்னேன். அப்ப எம்பெருமா மாயவர் தானே ஏறுண்ணா செங்காரோடைய செங்காரோடைய மாறு ஏறுண்ணா செங்காரோடைய இளத்தடித்த மணிப்பீரம்பை மணிப்பீரம்பே அப்படி காளியுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கரடாய் வாகனத்தை இறக்கிவிட்டார். ஆலாபுரச்சகத்திலே ஆலயத்திற்கே வருகின்ற பொழுது காளி கண்டலே கண்டார். அரியாதேவி எம்பெருமா மாயவன் அழைத்த நேரத்திற்கு அரிராமன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வாங்க என்று சொல்லி தாகத்தக்க தண்ணி இருந்தாங்களா அண்ணா வரம் போறியருந்து இங்க பனீரத்தாகந்தீரா ஏலம் போறியருந்தீர நீரு அந்த நேரத்தில் எம்பெருமாயவர் காளியுடைய ஆலயத்திலே தாகமடைந்திருந்தார். தாகமடைந்து நீண்டவுடனே அம்மா காளியா தேவி என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது நேமனிஷ்டையினால் இணைய அழைத்த நாள் விகரம் என்ன விகரம் என்ன காளி அன்புடனே சொல்லும் அம்மா காளி தேவி கூப்பிட்ட விகரம் என்ன காளி தேவி குணமுடானே சொல்லும் அம்மா காளி தேவி அம்மா காளி இளையாளைத்த விகரம் என்ன அன்புடனே சொல்லும் அம்மா கூப்பிட்ட விகரம் என்ன குணமுடானே ஆனால் மாயவா என் மாளிகைக்கு முன்பதாக சட்டமணியில் எங்க வெள்ள கொம்பன் உத்தர கோபத்திலே வந்ததாக இருக்க பார்த்தீர்களா? சரி கொத்த வச்சு உட்கார்ந்து ஒரு மொழி முடித்து 2 வாரம் முறுக்கி அருமையில் ஒத்தென்று அடிய வைத்து சரி என்னோடு தானே உத்தர கோபத்திலே அழைத்துக் கொண்டிருக்கிறது. சரி ஆனால் தென்னாடு போக வேணும் வீரதங்கால் வரம் கொடுக்க மறுத்து விட்டான். 7 மக்களுக்கு வரம் கொடுத்து ஆயே நாடு போக எனக்கு வரம் கொடு என்று வாதாடுகிறதா? ஆனால் எந்நேரமாவது ஒரே வார்த்தை போயிட்டு வான்னு சொன்னா வேலை முடிஞ்சது. உண்மைதான். ஆனால் என் ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய இந்த வன்னிக்கு 16 ஆணை பலன் இருக்கிறது. உங்கள் ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய ஒன்னர் சங்கருக்கு பலன் கம்மியாக இருக்கிறது. இந்த வண்டி சென்றால்
காரார நாட்டையே கனசேதங்களாக்கிவிடும். காரார மக்கள் இருக்கிற இடம் தெரியாமத்தான் செய்து விடுமே அண்ணா. அண்ணா ஆகையா இதற்கு என்ன முடிவு? வரம் கொடுப்பதா வேண்டாமா என்பதை கேட்பதற்காகவே உங்களை அழைத்தேன் அண்ணா. அம்மா காளியாதேவி, உண்மைதான். இப்படி ஒரு தருணம் எதிர்பார்த்திருந்தேன் காளியாதேவி. என்ன காரணம் என்னவென்று கேட்டால், தில்லை கைலாசம் உண்ணாமலம் காசி உண்ணாமலம் தேவர்வாழும் தேவலோகத்தை தாமரை வாங்கி வந்த வரமானது காராள மக்களுக்கு வயது 16 பாலிவுட் சொல்லக்கூடிய வரங்களை வாங்கினார் தாமரை. தாமரை வாங்கி வந்த வரமானது காராள மக்களுக்கு முடியும் தருவாயிலே இருக்குது. வயது 16 தொடங்கியாச்சும் பாரதங்கள் முடிக்க வேணும். இந்த கொம்பன் வளநாடு போனதுனா மயில் வெள்ளாமையெல்லாம் வழிபாட்டமானது பண்ணும். அப்படி வழிபாட்டம் பண்ணுகின்ற பொழுது காராள மக்கள் வண்டிமேல் சண்டைக்கு வடையெடுத்து வந்து கொம்பமேல் சண்டைக்கு கூட்டமிட்டு வந்து வீரமண காட்டிலே வீர போர் செய்து வீரமரணமாக மாண்டு மடியக்கூடிய தருணமாக இருக்கு. ஆனால் கொம்பனை இப்படியே அனுப்பியது மெய்யானால் கொம்பன் காராள மக்களை அழித்துவிடும். தங்களுக்கு 8ஆன பலன், 1க்கு 10ஆன பலன், கஜமலை சாம்புகளுக்கு 12ஆன பலன், இந்த கொம்பனுக்கு 16ஆன பலன் இருக்குது. ஆகையாலே உன்னுடைய சூழாயத்து வழியாக தடவி கொடுத்த வண்ணமாக கொம்பனை போய் என்று அனுப்பி சரி பலனை வாய் என்று எடுத்துக்கொண்டால் சங்கருக்கும் கொம்பனுக்கும் சரிபலனாக இருக்கும். வீரமண காட்டிலே சவத்த முடியும் அம்மா. அகட்டுங்கள் அண்ணா. தாங்களது சொன்ன பிரகாரமே பாதி பலனை எடுத்துக்கொண்டு அனுப்புகிறேன் அண்ணா. மிக்க சந்தோஷம் அப்படின்னு அரிகாதேவி மாளிகை விட்டுத்தான சூழாயுதங்கையிலே இடத்தை கொண்டு ஆமா மனைய விட்டவோ அவசர